ஃபெலிக்ஸ் அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும் பொழுது அவருக்காக நின்னது யாரு? நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் வெளிப்படையா நின்னாரு. அதே மாதிரி சீமான் அண்ணன் ஒரு எவ்வளோ 2 மணி நேரமோ 3 மணி நேரம் பேட்டியாது 3 மணி நேரங்க 3 மணி நேரம் ஒரு நபருக்கு வந்து பேட்டி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லை. 2வது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்தது கிடையாது. இந்த விஜயை ஆதரிக்கிறது மட்டும் கிடையாது, நான் ஆதரிக்கிறது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். விஜய் முதலமைச்சர் ஆவார், இதில் என்னங்க ஒரு சந்தேகம், அவர் தாங்க ஆகணும், அதாங்க சரியா இருக்கும்னு சொல்லிட்டு பேசினவர் தொடர்ந்து அப்படி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, நான் வந்து சார் நான் உங்களை வந்து விஜயுடைய ஆதரவாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆமான்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் இல்லை நோ அப்படின்னு சொல்லுன்னு சொன்னார் நான் பேட்டி எடுக்கும் பொழுது. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், இல்லை சார் உங்களை வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் சொல்கிறாங்கல்ல சார், அது உங்களுக்கு நெருடல் இல்லையான்னு கேட்டப்போ இல்லை பிரதாப், ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் எப்போ நான் கடைசி என்ன கேட்டேன், சார் எப்போ சார் நீங்கள் கட்சியில் சேர போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கலாம். வரதுக்கு முன்னாடியே வந்து ஒருவேளை நான் சேர்ந்தால் நான் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிக்க மாட்டேன், ஊடகவியலாளராக நான் இருக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ கால்ட் அது உண்மைதான், தகுதி இழந்துருவேங்கிற மீனிங் தான். இல்லை அவரே அதை சொல்கிறார் இல்லையா, நான் ஒரு வேளை சேர்ந்தா நான் எப்படி என்ன ஊடகவியலாளர் சொல்ல முடியுன்றதை அண்ணா அவர்கள் சொல்லி இந்த ஃபெலிக்ஸ் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் தான். ஃபெலிக்ஸ் அவர்களே நான் வாழ்த்துகின்றேன். நான் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தத்துவத்தை, ஒரு தலைவனை ஆதரித்து பேசுகிறேன். அப்போது நான் ஒரு சார்பு நிலை எடுத்து தான் இருக்கும் பொழுது நான் என்ன நடுநிலைவாதி என்று சொன்னால் நான் பொய் சொல்லணும்னு அர்த்தம். மாலை முரசு விவாதம் நினைக்கிறேன். அதில் திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இவரை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஊடகவியாளர்னு சொல்லிட்டு போடுவீங்க, நீங்கள் விஜய் ஆதரவாளர் சொல்லிட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை கேட்கறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? ஒரு உண்மையான ஊடகவியலாளர் நீங்கள் பார்த்து கேள்வி கேட்டீங்க நியாயம். நீயே திமுக சொம்பு, நீங்களே திமுக ஜால்ரா, நீங்கள் பார்த்து இவரை வந்து நீங்களாம் பத்திரிகையாளர் கிடையாது, நீங்கள் வந்து விஜய் ஆதரவாளர் போட்டுங்கன்னா அதை கேட்க வேண்டியது ஒரு உண்மையான பத்திரிகையாளர் கேட்கணும். ஒரு விஜய் ஆதரிக்கிறான்றதுக்காக நம்ம வந்து அவரை தவறாக பேசணுன்ற அவசியம் வந்து எனக்கு இல்லை. நான் அப்படி அவரை பேசவும் விரும்பலை. ஏன்னு கேட்டால் நான் உள்ளபடியே ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறேன். நான் இப்பயே சொல்லிட்டேன் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு, அவரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆட்சி மாற்றம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அது அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் அது தமிழ்நாட்டில் உண்மையான ஆட்சி மாற்றமா இப்போ இருக்குன்னு சொல்றேன். அதாவது ஆட்சியின் தன்மையிலும் மாற்றம் ஏற்படும். ஆமா, உண்மையா அதான் ஆட்சி மாற்றம், உண்மையாவே அதை நான் முன்வைக்கிறேன். அப்போ நான் வந்து சீமான் அண்ணன் தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று பேசுகின்ற பிரதாப் ஒரு நாளும் நடுநிலையாளராக இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ அண்ணன் ஃபெலிக்ஸ் அண்ணன் வந்து ஊடகவியலாளராக இன்று முதல் இல்லை, அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக வந்து வரப்போறாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம், ரெண்டுத்தை பற்றி தான் பேசுறதுக்காக நம்ம பிரதாப் அவர்கள் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். எதை பற்றி பேச போகிறோம் நான் கேட்க போகிறதே இல்லை, ஏன்னா ஏற்கனவே அன்றே கணித்தார் பிரதாப்னு நான் டைட்டிலே வந்து வச்சிருக்கேன், நீங்கள் தமிழில் தான் வைக்க வேண்டியது. பார்த்தேன் ட்விட்டரில் பார்த்தேன். எஸ், அன்றே கணிச்சிட்டிங்களா? அதை எப்படி கணிச்சிங்க, அதாவது சொல்லுங்கள், அந்த சம்பவம் என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இல்லை, நான் காலையில் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஃபெலிக்ஸ் அண்ணா அந்த தாவேக்கா துண்டோட கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் கிட்ட கொடுத்து கட்சியில் சேர்ந்ததெல்லாம். ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போது பொதுவாக எடுத்துக்குமே, இப்போ நான் என்னையே சொல்கிறேன் முதல்ல, இப்போது நான் வந்து இந்த ஊடகவியலாளர், நடுநிலையாளர், பத்திரிகையாளர் அப்படிங்கிற டேக்குள்ள நான் எப்பவுமே என்னை வந்து அடைச்சிக்க விரும்ப மாட்டேன். நான் ஒரு கருத்தாளர், நான் ஒரு விமர்சகர், நான் ஒரு பொலிட்டீஷியன், அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா நான் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தத்துவத்தை, ஒரு தலைவனை ஆதரித்து பேசுகிறேன். அப்போது நான் ஒரு சார்பு நிலை எடுத்து தான் இருக்கும் பொழுது நான் என்ன நடுநிலைவாதி என்று சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் எப்பவுமே இப்போ நிறைய சேனல் பேட்டி எடுத்து கூடும்போது வந்து உங்களை வந்து நான் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் இல்லை. ஏன்னா நீ வழக்கறிஞர் மட்டும் சொல்ல போதும், எனக்கு அதுவே போதுமானது. நான் ஒரு அரசியல் விமர்சகர், அவ்வளோதான். நான் வந்து ஊடகவியலாளர், ஏன்னா நான் ஒரு தத்துவத்தை ஆதரிச்சிட்டேன். இப்போது ஃபெலிக்ஸ் அண்ணன் என்னென்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்க்கும்பொழுது தொடர்ந்து விஜயை ஆதரிக்கிறது மட்டும் கிடையாது, நான் ஆதரிக்கிறது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். விஜய் முதலமைச்சர் ஆவார், இதில் என்னங்க ஒரு சந்தேகம், அவர் தாங்க ஆகணும், அதாங்க சரியா இருக்கும்னு சொல்லிட்டு பேசினவர் தொடர்ந்து அப்படி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, நான் வந்து சார் நான் உங்களை வந்து விஜயுடைய ஆதரவாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆமான்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் இல்லை நோ அப்படின்னு சொல்லுன்னு சொன்னார் நான் பேட்டி எடுக்கும் பொழுது. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன்,
இல்லை சார் உங்களை வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் சொல்கிறாங்கல்ல சார், அது உங்களுக்கு நெருடல் இல்லையான்னு கேட்டப்போ இல்லை பிரதாப், ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் எப்போ கேட்டேன், நான் கடைசி என்ன கேட்டேன், சார் எப்போ சார் நீங்கள் கட்சியில் சேர போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கலாம். வரதுக்கு முன்னாடியே வந்து ஒருவேளை நான் சேர்ந்தால் நான் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் அறிவிச்சிக்க மாட்டேன், ஊடகவியலாளராக நான் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ கால்ட் அது உண்மைதான், தகுதி இழந்துருவேங்கிற மீனிங் தான். இல்லை அவரே அதை சொல்கிறார் இல்லையா, நான் ஒருவேளை சேர்ந்தா நான் எப்படி என்ன ஊடகவியலாளர் சொல்ல முடியுன்றதை அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார் ஃபெலிக்ஸ் அண்ணன். எனக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்களே நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் நான் பார்க்கும் பொழுது ஊடகத்தில் உண்மையாகவே ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அண்ணன். அதில் நமக்கு யூடியூப்புக்குள்ளே வந்த முதல் யூடியூப்புக்குள்ள அவர் தான். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் ஊடகவியலாளர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் யாருன்னு கேட்டால் ஃபெலிக்ஸ் அண்ணன் தான். ரெண்டாவது அவருடைய விமர்சனங்கள் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு நியாயமாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சார்பு எடுத்துட்டாருலாம் சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் வந்து அவர் விஜயை ஆதரிக்கிறான்றதுக்காக நம்ம வந்து அவரை தவறாக பேசணுன்ற அவசியம் வந்து எனக்கு இல்லை. நான் அப்படி அவரை பேசவும் விரும்பலை. ஏன்னு கேட்டால் நான் உள்ளபடியே ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறேன். நான் இப்பயே சொல்லிட்டேன் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு, அவரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆட்சி மாற்றம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அது அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் அது தமிழ்நாட்டில் உண்மையான ஆட்சி மாற்றமா இப்ப இருக்கும்னு சொல்றேன். அதாவது ஆட்சியின் தன்மையிலும் மாற்றம் ஏற்படும். ஆமா, உண்மையா அதான் ஆட்சி மாற்றம், உண்மையாவே அதை நான் முன்வைக்கிறேன். அப்போ நான் வந்து சீமான் அண்ணன் தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று பேசுகின்ற பிரதாப் ஒரு நாளும் நடுநிலையாளராக இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ அண்ணன் ஃபெலிக்ஸ் அண்ணன் வந்து ஊடகவியலாளராக இன்று முதல் இல்லை. அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக வந்து வரப்போறாரு. உள்ளபடியே வாழ்த்துக்கள் தான், நான் வாழ்த்துற அண்ணனை. ஏன்னா இவரை போன்ற ஆட்கள் அங்கே போனால் அது நிறைய பேருக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் சார். என்னன்னா விஜய் கட்சியில் இதற்கு எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, செங்கோட்டையன், அப்புறம் நிர்மல்குமார், ஆரோக்கியனா, திராவிட போர்வால், இலக்கிய செல்வர், சிவன், நம்ம ராஞ்சல் சம்பத், இவங்க எல்லாருமே வந்து கட்சியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க கிடையாது, எனக்கு தெரியல. ஆனால் ஃபெலிக்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் வந்து உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அவர் ஊடக பயணத்தில் ஒரு நேர்மைத்தன விஷயமா இருந்திருக்கு. ரெண்டாவது இதை நம்ம சொல்லலைன்னா வருத்தப்படுவாங்க நியாயர்கள். நீங்கள் இதை கேட்கலனாலும் வருத்தப்படுவார்கள். ஃபெலிக்ஸ் அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும் பொழுது அவருக்காக நின்னது யாரு? நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் வெளிப்படையாக நின்னாரு. அதே மாதிரி சீமான் அண்ணன் ஒரு எவ்வளோ 2 மணி நேரமோ 3 மணி நேரம் பேட்டியாது, 3 மணி நேரங்க, 3 மணி நேரம் ஒரு நபருக்கு வந்து பேட்டி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லை. ரெண்டாவது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்தது கிடையாது. இந்த அரசியல் வரலாற்றிலே யூடியூப் வரலாற்றிலே கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு படத்தை விட அதிகமா வந்து ஃபெலிக்ஸ் அண்ணனுக்காக சீமான் அண்ணன் ஒரு 2 பேட்டி கொடுத்துருப்பாரு. ரெண்டுமே பெரிய பெரிய பேட்டி, 3 மணி நேரம் பேட்டி. ஒன்று இன்னொரு பேட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 2 மணி நேரம் கிட்ட இன்னொரு பேட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் கொடுத்தாரு, பேசு தமிழா பேசுன்ற ஒரு சேனலுக்கு. அந்த சேனல் ஸ்ட்ரைக் ஆன பின்பு ஒன்று கொடுத்தாரு. அது ரொம்ப சீரியஸா கட் பண்ணி போட்டிருந்தா ஒரே ஆமா. ஆனா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது 3 மணி நேரத்துக்கு எடுத்து. ஸோ ஏன் வந்து ஃபெலிக்ஸ் அண்ணனுக்கு அண்ணன் பேட்டி கொடுத்தாரு சீமான் அண்ணன்னா, ஃபெலிக்ஸ் அண்ணன் சிறைக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு யாருமற்ற நிலையில் வந்து இருந்தார் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆமா கேமராலாம் எடுத்துட்டானுங்க, ஆஃபீஸ்லாம் வந்து பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. அப்போ வெளிப்படையாக அண்ணன் சீமான் ஃபெலிக்ஸ் அண்ணனுக்காக ஆதரவாக இருந்தார். ரெண்டாவது இன்னைக்கும் வந்து சீமான் அண்ணன் மீது ஃபெலிக்ஸ் அண்ணன் ஒரு மரியாதையோடு தான் இருக்கார். அதை நான் நிறைய டைம் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணும் பொழுதும் எனக்கு சீமான் அண்ணன் தான், அவங்க பொண்ணுக்கு சீமான் வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அதில் அவருக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒருத்தர் விஜய் கட்சியில் போய் இணைஞ்சாருன்றதுக்காகவே அவரை வந்து நம்ம ஒரு விமர்சிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தம்பி தானே அவர் கத்து. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் மேல விமர்சனம் நம்ம வைக்கிறோம், அவருடைய கட்சி விமர்சனம் வைக்கிறோம். ஆனா விஜய் வந்து அரசியல் விட்டு போயிடணும்னு சொல்றதுக்கான உரிமை எனக்கு கிடையாது, அது யாருக்குமே இல்லைன்னு நம்புறேன் நான். ஆனா பிழைகள் இருக்கும்போது நம்ம சுட்டி காட்டுறோம், அப்படிதானே தவிர திமுக விட தீய சக்தி விஜயெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை, மிகப்பெரிய அரசியல் குற்றம் கரூரில் நடந்தது. அதற்கு முழு பொறுப்பு, முதல் பொறுப்பு விஜய் அவர்களுக்கு எடுத்திருக்கணும் என்று நம்ம உறுதியாக தான் இருக்கிறோம். ஆனா அதுக்காக வந்து விஜயை தூக்கி ஜெயிலில் போடு, விஜய் அவர்களை தூக்கி நீ தண்டனை கொடுன்ற ஸ்டார்டிங் நான் வரமாட்டேன். அது கோர்ட் நீதிமன்றம் அது பார்த்துப்பாங்க. ஸோ ஃபெலிக்ஸ் அண்ணனுடைய இணைப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த ஊடகத்தில் குறிப்பாக ட்விட்டர் ஃபேஸ்புக் இடத்துலாம் பெரிய ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையாகவே அந்த கட்சிக்கு வந்து அவர்லாம் போய் சேர்ந்தது கட்சிக்கான ஒரு பலம் தான்.
ஆனா என்னன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க தான் வந்து ஒரு நன்றின்றது வந்து எங்க காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அது புரியுது. நான் என்னன்னா, அண்ணன் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ரொம்ப நீண்ட காலமா ஊடகத்துல இருந்தவர். ஆமா, அவர் 2012 வாக்குல எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய திருமணம் எந்த ஆண்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 2012 திருமணம் நடந்த அந்த கவரேஜ்ல தொடங்கி எல்லாத்தையுமே எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அவரை கூட கிண்டல் பண்ணாங்க, என்னங்க மேரேஜ் கவரேஜ்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க. ரெண்டாவது நாம் தமிழ் கட்சியினுடைய எல்லா நிகழ்வுகளையும் கவர் பண்ணது ரெட்பிக்ஸ் தான். அண்ணன் மேரேஜ் மட்டும் கிடையாது, நாம் தமிழ் கட்சியினுடைய பல போராட்டங்கள் எல்லா இதுவுமே ஒரு டைம்ல வந்து ஊடகங்கள்லாம் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கின்ற பொழுது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூக்குற அளவுக்கு ரெட்பிக்ஸ் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ரெண்டாவது அவரே என்கிட்ட சொன்னார், என் சேனலை வந்து நாம் தமிழ் கட்சி சேனல் சீமான் சேனல்லே சொல்லுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரிஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. நான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். 2015 வாக்குலாம் ரெட்பிக்ஸ் நிறைய வரும், ஒருவேளை அண்ணன் சீமானுடைய சேனல் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நான் வந்து ரெட்பிக்ஸ் சேனலை வந்து 2 விதத்துல பார்த்தேன். முதல்ல ஆரம்பத்துல கானா பாட்டுல அதிகமா ரெட்பிக்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. ஐ மீன் கானா பாட்டு பாடுறாங்கல்ல பாடகர்கள், இவங்களெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க ஏரியாவுக்கு போய் எடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் உடைய ஆல்ஃபான்றது கூட அதுக்கு இருந்துட்டு இருக்கும், இருக்கு, அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சீமானனோட நிறைய நியூஸ்லாம் அவங்க தான் கவர் பண்ணுவாங்க, ஃபுல் இன்டர்வியூ. இப்போ ஆமா, இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து விஜயவுடைய ஆதரவாளராக சீமானவர்கள் கட்சி சேர்த்து தெரிஞ்சிருந்தாலுமே கூட இன்னைக்கும் பல மக்கள் பிரச்சனைகளை போயிட்டு கவர் பண்றது ரெட்பிக்ஸ் தான். அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ரெட்பிக்ஸ்ல எடிட்டரை விட கேமராமேன்கள் தான் அதிகம். ஏண்டானா எல்லா ஸ்பாட்டுக்கும் போவாங்க, அவங்க ஒரு நியூஸ் சேனலாகவே நடத்துறாங்க. இன்னைக்கு இவர் சொல்றாருல ரங்கராஜ் பானே, நாங்க தான் வந்து இந்தியாவிலே முதல் ஒரு டிஜிட்டல் நியூஸ் சேனலா சாணக்கியா தான் சொல்றாரு இல்லையா, அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட நிறைய சோர்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லா விதத்திலுமான சப்போர்ட்லாம் இருக்குது, நீங்க அதை பண்றீங்க. ஆனா எல்லா நியூஸையும் ஓரளவுக்கு கவர் பண்ண ஒரு சேனல் வந்து ரெட்பிக்ஸ் சேனல், அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு மனிதராகவே நீங்க ஃபெலிக்ஸ் அண்ணனை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு எளிமையா பேசக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ பேட்டி தாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஒரு பந்தா சீன் அதெல்லாம் போட்டுக்க மாட்டார். நான் பார்த்த வரைக்கும் பிரதாப் இன்னைக்கு நேரம் இல்லை நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரை நான் அந்த மாதிரி பார்த்து இவர் மட்டும்தான். சில பேர்லாம் வெட்டியாக இருந்தால் கூட சீன் போடுவாங்க சில பேர்லாம். இத்தனைக்கு இவர் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. பட் இன்னைக்கு வந்து விஜய் கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பொறுப்பு தான் மாநிலங்களில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னும் சில பேரும் இணைஞ்சிருக்கு தான், சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். இப்போ நானுமே அந்த ஊடகத்துறைக்குள்ள தான் பணியாற்ற முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் முக்கியமான ஒரு நபர் தான். அந்த கட்சிக்கு போயிட்டாருங்கிறது இது நமக்கு தேவையாங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வருத்தம் தானே ஒழிய, அல்லது ஒரு சின்ன நம்ம அவர் ஊடகவியலாளராக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊடகவியலாளர் இழந்துருமோன்ற ஒரு சின்ன கவலை இருக்கு இல்லையா, அந்த கவலையை தான் நான் வெளிப்படுத்துறேன். ஒரு 15 ஆண்டுகள் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு ஆதரவுன்றதை விட அந்த கட்சிக்கு ஒரு ஊடக வெளிச்சத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதுல அது உண்மையே ஒரு பெரிய விஷயம் தான், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக அதை வாழ்த்துறோம். அதே நேரத்துல அந்த கட்சியில சேராதவர் இந்த கட்சியிலும் சேர மாட்டாருன்ற ஒரு நினைப்பு இருந்தது, அது ரொம்ப வலுவா இருந்தது. அது உடைபட்டுருச்சோ, மற்ற கட்சிகளையும் அவர் சேர மாட்டார், எல்லா கட்சிகளையும் அவர் பொதுவாக. அதாவது நீங்க ஒன்று பாருங்க, நீங்க ஒருத்தர் இருக்காரு தன்னை வந்து திமுகவினுடைய அண்டா சொம்பு என்று அவரை அடையாளப்படுத்தி வெளிப்படையா சொல்லிக்குவார். அவர் கலைஞர் ஆர்மி சொல்லிட்டு நடத்துறேன்னு சொல்றாரு. ஆனா அவரை வந்து பத்திரிகை ஐ மீன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் தான் போறாங்க கீழே, ஊடகவியலாளர் எப்படி போடலாம்? இல்லை, அந்த கலைஞர் ஆர்மிங்கிற திமுக உடைய ஒரு அணி தானே. எனக்கு நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த ஸ்டாலின் ஆட்சிக்காக ஏதோ புக்கெல்லாம் கூட எழுதி, எனக்கு புக்கு பேர் தெரியல, உங்களுக்கு தெரியுதா? இல்லை, ஒரு ரிலீஸ் பண்ணாரு, இப்போ புக் ரிலீஸ் ஒன்று பண்ணாரு. ஆமா, புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாருங்க. ஏதோ ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணாரு, அவர் இந்த ஆட்சியை பற்றி புக் ரிலீஸ்லாம் பண்ணாரு. நான் சில விஷயங்கள்லாம் பேச விரும்பல வச்சுக்கலாம், எனக்கு சில விஷயம் நடந்ததெல்லாம் தெரியும், அதெல்லாம் பேசவும் கூடாது, அது வந்து நாகரிகம் கிடையாது. ஆனால் அவரே மாதிரி அவர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் என்னங்க போறாங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் தான் போடுறாங்க. எப்படி போடுறீங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, மெயின் ஸ்ட்ரீமில் உட்காந்துக்கிட்டு திமுக ஆதரவாளர்னு போட மாட்டாங்க, பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் போடுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் அவர் மட்டுமே கிடையாதுங்க, நிறைய பேருங்க. அவரை நீங்க வந்து திமுக ஆதரவாளர்னு போடலாம், ஆனா நீங்க பத்திரிகையாளர் போறதா எனக்கு புரியல. காரணம் என்னன்னா, லாஸ்டா நான் ஒரு மாலை முரசு விவாதம் நினைக்கிறேன், அந்த விவாதத்துல ஃபெலிக்ஸ் அண்ணன் விவாதத்துல கலந்துக்கிறார். விவாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, விவாதத்துல கலந்துக்கிறாரு. அதுல திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இவரை பார்த்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க எப்படி ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு போடுவீங்க, நீங்க விஜய் ஆதரவாளர் சொல்லிட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், அதை கேட்கறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? ஒரு உண்மையான ஊடகவியலாளர் நீங்க பார்த்து கேள்வி கேட்டீங்க நியாயம்.
நீயே திமுக சொம்பு, நீங்களே திமுக ஜால்ரா, நீங்க பார்த்து இவரை வந்து நீங்களாம் பத்திரிகையாளர் கிடையாது, நீங்க வந்து விஜய் ஆதரவாளர் போட்டுக்கணும்னா அதை கேட்க வேண்டியது ஒரு உண்மையான பத்திரிகையாளர் கேட்கணும். ஸ்டாலின் ஆட்சியை புகழ்பாடுவேன், திமுக தான் திரும்ப வர வேண்டும், பாசிச பாஜக அதிமுக விஜய் போன்ற சீமான் போன்றவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஊடகவியலாளராக மாறுவாங்க. அப்போ இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் என்று பெயர் போட்டுக் கொள்ளும் பொழுது உண்மையான பத்திரிகையாளராக இருந்த ஒருவர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மெம்பர் ஆகிறாருன்னா அதில் மாற்று கருத்துல ஒன்றும் கிடையாது. அதை வந்தாலும் கிரிட்டிக்ஸ்குள்ளேயும் கொண்டு வர அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா முதல்ல புட்சட்னி ராஜ்மோகன் அவர்கள் போனாரு, இப்போ பிக்ஸ்ல இருந்து அண்ணா போயிருக்காரு. ஏன்னா ரெண்டு பேருமே மதிப்பு மிக்க ஒரு இடத்தை அடைஞ்சா நம்ம வந்து மகிழ்ச்சி தான். மற்றபடி அவர்களை வாழ்த்துகிறோம். நம்ம நேற்று பேசின விஷயத்துக்கு வருவோமே, நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறையுடைய கலந்தாய்வு முடிஞ்சிருச்சு. இளைஞர் பாசறை கலந்தாய்வு நேற்று நடந்தது. இன்றைக்கு மகளிர் பாசறை கலந்தாய்வு 3 தொடர்ச்சி நடக்குது. நேற்று அந்த பாரதியை போற்றுவோம் பாரதிரை போற்றுவோம் பார்த்தேன். நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. 8 பேர் 8 ரகம் 8 விதம். ஆமா ஆமா, இல்லை நிறைய டேட்டாஸோடு அடிச்சாங்க. நான் காலைல ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னன்னா, இந்த உன்னிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கையோ உன்னிடம் பிறர் எப்படி அப்படி அப்படிதான் நீ மற்றவங்க கூட நடந்துக்கணும் சொல்லிட்டு சொல்லிதார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் சொன்ன கோட் நான் போய் பார்த்தேன். பட் அந்த கோடு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆள் ChatGPT ஒரு வார்த்தை கேட்டேன். இந்த மாதிரி வந்து என்ன இது நான் சமாதானம் சில டேட்டா செலக்ட் பண்ணி போய் ரீசெக் பண்ணேன் நான். அப்போ லூக்காவிலையும் மத்தியவிலையும் பார்த்தீங்கன்னா அப்போ வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. என்னன்னா, இந்த ஒழுக்கம் சம்பந்தமான வார்த்தைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நியாயம், நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் நியாயம் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நான் அது சும்மா ஒரு பெரியாருக்கு எதிரான ஒரு கூட்டமாக மட்டுமே பார்க்கல, ஒரு ஆய்வு நடத்தின ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் நான். ஆனால் இந்த கூட்டத்துக்கு எதிராக சில பேர் பேசின பேச்சையும் நான் பார்த்தேன். நான் ரொம்ப அருவக்கத்த வகையில் ரொம்ப மோசமாக நான் என்ன சொல்கிறேன், நீ சீமானை அவனே இவனே என்று சொல்கிறார்கள், அதை விட மோசமா கெட்டவத்துல பேசுறானுங்க. இந்த கூட்டத்திற்காக கிடையாது, தொடர்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல அது வந்து நீங்க சொல்றது வந்து அந்த திராவிட தரப்புல உள்ளவங்க பண்ண கருத்தரங்கு. ஆமா, அதுக்கு பேர் கருத்தரங்கனே வைக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. நீ கண்டனார் பாட்டன் கூட போட்டு வச்சுக்க கெட்ட இப்போ வந்தாங்களே சீமானோட வீட்டை முற்றுகைக்கு போற சொல்லிட்டு இந்த ரோட்டு கிட்ட வந்து போனாங்களே. ஆமா, சலூன் கடை வரைக்கும் வந்து ஆமா ஆமா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை இந்த விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரியாருக்கு எதிரானு சொல்லிட்டு. ரெண்டாவது, பெரியாரை இன்னைக்கு யார் பேசுறாங்கன்னா யாருமே பேசல. திமுகவே பேசல. பெரியார் முடிஞ்சு போச்சு, இளம் பெரியார் வந்துட்டாங்களே. என்ன உங்களுக்கு இளம் பெரியார் வந்துட்டாங்க. இன்னைக்கு பெரியாரே வீரமணி அவர்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, இளம் பெரியார் என்று உதயநிதியை சொல்றாங்களே, தப்பு இல்லையா? அதன் கட்டி பார்க்குறேன். ஏன் தப்பு? பெரியார்னா வெறும் தாடி தடி மட்டும்தானா? யாரெல்லாம் பெரியார் கொள்கை அவங்களாம் பெரியார். அந்த விதத்தில் இளம் தலைவராக இன்றைக்கு ஒரு இளம் பெரியாராக உதயநிதி சரியா தான் இருக்காரு அப்படின்றாங்க. எப்படி உதயநிதி சரியா தான் இருக்காருன்றத வீரமணி. ரெண்டாவது, அவங்களுக்கு விருது கூட கொடுப்பாங்க. அவர் பெரியார் விருது சிம்பு கொடுத்தாங்க, தெரியல பெரியார் விருது. சிம்பு அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க. என்ன காரணம்னா, பெரியார் கோசம் ஒரு பாட்டு பாடினாரு சிம்பு. நீங்க உங்களுக்கு தெரியாதா? பெரியாருக்காக சிம்பு அவர்கள் ஒரு ராப் சாங் வெளியிட்டாரு. அதுக்காக பெரியார் விருதை சிம்பு அவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பெரியார் விருதை வந்து யார் யாருக்கா கொடுக்குறாங்க பாருங்க. அந்த வகையில பெரியார் எனக்கு ஒரு முறை நம்ம இவரு கோபிநாயனார் கொடுத்தாங்க, அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்ற ஒரு இஷ்யூ அண்மையில. ஆமா, திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆமா, அந்த ஒரு இஷ்யூ ஒண்ணு. அந்த அப்பதான் பெரியார் விருது கரடிப்புதூர்ல வந்து மலர் குவாரி பிரச்சனைக்காக வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் பாத்தீங்கன்னா கோபிநாயரை கடிச்சானுங்க. வந்து இவர் யார் தெரியுமா, RSS பேக்ரவுண்டு, பாஜக பேக்ரவுண்ட். ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபீல்டுக்கு வைக்கிறாரு கோபிநாயர். ஒரு வாரத்துக்கு கூட துண்டு போட்டு இது என்னங்க ஆச்சு இது? நீ சொல்ற நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு? நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுன்னு சொல்லிட்டு. நான் ஏற்ற மாட்டேன். ஏன்னு கேட்டா, நான் யார் தெரியுமா, நான் பிஜேபி எதிர்க்க வந்தேன். ரைட், ஓகே. ஆனா இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து அப்புறப்படுத்த சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா உடனே வந்து நிறைவேற்றுற. அப்ப நீ யாரு கேட்டா? நீதிமன்றம் கொடுத்துச்சு, நான் ஒன்றும் பண்ணல. அப்போ நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்தை இந்த அரசு மதிக்குது என்று சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி நீ கொடுத்துருக்கணும். அதுதானே அரசு. அது நான் பண்ண மாட்டேன். நான் பிஜேபி அரசை எதிர்க்கிறவன். இங்க மட்டும் வந்து அப்பாவி ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கேயாவது சாலை ஓரத்துலையோ எங்கேயோ சாலை ஓரலாம் கூட கிடையாது, எங்கேயோ ஒதுக்குப்புறமா வீடு கட்டி வச்சிருந்தா அதை எடுத்து வந்து அப்புறப்படுத்துறேன். ஏன்னு கேட்டா, இங்க கருணாநிதி அவர்களை வந்து நவீன
நான் தந்தையவர் நவீன நவீன தமிழகத்தின் சிற்பி. சிற்பி தந்தை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த கருணாநிதியுடைய ஆட்சி தொடக்கத்துல தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள், குறிப்பா சென்னையினுடைய பூர்வ குடிகள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எங்கேயோ துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா கண்ணகி நகர் யார் பேர் வச்சது? இவர் தான். அங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு ஒரு மனிதனை அவனுடைய சொந்த நிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய அநீதி இருக்குல்ல, அது மிகப்பெரிய கொடுமை. இலங்கையில நம்முடைய ஈழத்தமிழர்களை எப்படி சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றமோ அதே தானே இங்க டிஃப்ரெண்ட் என்ன இருக்கா? நீ வந்து தலைமுறையா இங்க இருப்ப, நாளைக்கு வந்து உன்னை ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லிட்டு வெளியேற்றினா அது எவ்வளவு அநீதி. அந்த அநீதியை செய்யக்கூடிய கருணாநிதிக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன? சமத்துவ பெரியார். அவ பெரியார் தான் விரும்புறாரா? பெரியார் வந்து சமத்துவ பெரியார் மாதிரி இளம் பெரியார் அப்ப பெரியார் என்ன விரும்புறாருன்னா பூர்வ குடிகளை சென்னையில இருந்து அப்புறப்படுத்தி எங்கன்னா ஒதுக்குப்புறமா தள்ள அவனுங்கள. இன்னைக்கு இல்ல, 1920 நீதி கட்சி அதான பண்ணிச்சு. இவர் தாங்க கூர்மைப்படுத்தினது. அதை சிங்கார சென்னை திட்டம் யார் பீரியட்ல வந்து பயங்கரமா இது பண்ணப்பட்டது? ஸ்டாலின் அவர்களுடைய. அப்புறம் யாரு உங்களுக்கான பிதாமகன் யாரு? பெரியாருடைய பிதாமகனுடைய வாரிசுகள். அண்ணாவை சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அவருடைய ஆட்சி காலத்துக்கு ரொம்ப கம்மி தான். அவர் என்ன பண்ணாரோ பண்ணாமலோ எனக்கு தெரியல. ஆனா இவங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு நாங்க தான் பெருமை பேசுகிறாங்க இல்லையா, அந்த வரலாற்றில் இந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாம் உங்களையே வந்து சேரும். ஸோ இந்த பெரியார் என்ற சாப்டர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுத்ததுக்கு பிறகாக இந்த விஜய் பேசினார் இல்லையா கடப்பாறை, அதுக்கு ஒரு ஈரோடு கடப்பாறை. அது என்னன்னா இளம் பெரியார்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இன்னொன்னு ஐயா கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா ரஷ்ய ஸ்டாலினை பார்த்து உலகம் அரண்டு மிரண்ட மாதிரி நம்முடைய ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆரியம் மலருகிறது அப்படின்னாரு. ஆரியம் மலருதா? ஆரியம் மலருகிறது அப்படின்னு. ஆரியம்னா யாரு? நீங்க சொல்லுங்க எனக்கு. ஆரியர்கள்னா யாரு? ஏப்பா வெளிப்படையே சொல்லுங்க. ஆரியர்கள் இவங்க சொல்ல பார்ப்பனர்கள் தானே? இல்ல, பார்ப்பனர்கள் தான், பிராமணர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லைல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆரியர்கள் அலறுகிறார்கள், ரைட், ஓகே. அப்ப இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திரு கமலஹாசன் ஆரியர். அந்த ஆரியருடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோட போயிட்டு கொண்டாடுறீங்களா? இது எப்படி அலறாங்களா உங்களை வந்து வரவேற்கிறாங்களா? அதுதான் நானும் யோசிக்கிறேன். இடி வந்து ரெய்டு வந்தா நீங்க தான் அலறீங்க, நீங்க தான் ஆரியத்தை பத்தி அலறீங்க. இந்த ஆரிய திராவிட போர் என்று சொல்வதே அயோக்கியத்தனங்க. என்னன்னா நீங்க பார்ட்னரோடு உறவாடுவீங்க, உங்க நிகழ்ச்சிகளுக்கு அவங்க தான் முக்கிய விருந்தினர்கள். நான் என்ன சொல்றேன், ஆரியர்கள் அலறாங்கல்ல, ஏன் நீங்க ரஜினிகாந்த் அழைக்கிறீங்க? ரஜினிகாந்துடைய குடும்பம் என்ன குடும்பம்? அவர் தன்னை முழுக்க முழுக்க பார்ட்னராகவே வாழ்கின்றார். அவர் அழைக்காம உங்க குடும்ப வளர்ச்சியில் இருக்கா? எஸ்வி சேகருக்கு பரிவட்டம் கட்டி மாசுபுரமணியம் சொல்றாரு. எஸ்வி சேகர் திமுக மாடல ஏற்றி அப்படியே பூரிப்படைகிறாங்க. ஒரு பிராமணர் வந்து தங்களை வாழ்த்தி பாடுவதை பெருமை என்று எண்ணுகிறார்கள். இது பேர் சனாதனம் கிடையாது, இது பேர் தாழ்வு மனப்பான்மை. இன்னும் மோசம், ஒரு பிராமணர் இவங்களை வாழ்த்தி பாடினா அப்படியே பெருசா என்றாங்க. சிவாஜி வந்து பிராமணர்கள் தனக்கு பட்டம் கட்டினாதான் மக்கள் வந்து தன்னை மன்னராக ஏற்றுக்கொள்வாருன்றதுக்காக நிறைய தானம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இவங்க அதை கூட மோசமா இருக்காங்க.